இஸ்ரவேல் மக்கள் யோர்தான் ஆற்றை கடந்த பின் எரிகோ நகரம் அவர்களுக்கு முன்னால் இருந்தது. அந்த நகரம் பலமான மதில்களால் சூழப்பட்டு கதவுகள் இறுக்கமாக மூடப்பட்டிருந்தது. கடவுள் யோசுவாவிடம், நான் எரிகோவையும் அதன் ராஜாவையும் உன் கையில் ஒப்படைத்திருக்கிறேன். நீயும் உன் போர் வீரர்களும் நகரத்தை 6 நாட்கள் தினமும் ஒருமுறை சுற்றி செல்ல வேண்டும். 7 ஆசாரியர்கள் எக்காலங்களை ஏந்தி உடன்படிக்கை பெட்டியின் முன் செல்ல வேண்டும். 7ஆம் நாள் நகரத்தை 7 முறை சுற்றுங்கள். எக்காலங்கள் ஊதப்படும் போது மக்கள் முழக்கமிடட்டும் என்றார். யோசுவா கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். முதல் 6 நாட்கள் அவர்கள் அமைதியாக நகரத்தை சுற்றினர். 7ஆம் நாள் அவர்கள் 7 முறை சுற்றினர். எக்காலங்கள் முழங்கின, மக்கள் முழக்கமிட்டனர். அப்பொழுது கடவுளின் சக்தியால் எரிகோவின் மதில்கள் இடிந்து விழுந்தன. இஸ்ரவேல் மக்கள் நகரத்தை கைப்பற்றினர். அப்போது ராக்காப் வீட்டில் சிவப்பு நூல் அடையாளமாக இருந்ததால் அவளும் அவள் குடும்பமும் காப்பாற்றப்பட்டனர்.